கார்போஹைட்ரேட்ஸ் பாண்ட் ஃபார்மேஷன் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத நம்ம 4 ஃபார்மேட்டில் எழுதலாம். முதல்ல மாலிகுலர் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா CnH2nOn வச்சு தான் மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும். அப்புறம் பயஸ் ஃபார்முலா, அது ஒரு செயின் மெத்தட். ஃபிஷர்ஸ் ஃபார்முலாவே ஓப்பன் செயின் மெத்தட், க்ளோஸ்டு செயின் மெத்தட் 2 டைப்ஸ் இருக்குது. அப்புறம் ஹாவ்ரெட் மெத்தட் வந்து பைரனோஸ் ஃபார்ம், ஃபியூரனோஸ் ஃபார்ம் அப்படின்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது. இப்படி தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பாண்ட் ஃபார்மேஷன் எழுதுகிறோம், கேரி அவுட் பண்ணுறோம். அதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், நம்ம குளுக்கோஸை எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன? CnH2nOn தான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா எழுத போகிறோம். குளுக்கோஸ் எப்படி எழுதலாம்? C6H12O6. இப்போ Nன்றது 6 கார்பன் இல்லையா? C6 2 × N 12 C12 H12O6. இதுதான் குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ குளுக்கோஸை பயஸ் ஃபார்முலா மெத்தடில் எப்படி எழுத போகிறோன்னு பார்க்க போகிறோம். CHO இதான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். இது ஒரு ஃபஸ்ட் கார்பன், இதோட CHOH, அப்புறம் CH2OH. இப்போ 1 2 3 கார்பன்ஸ் இருக்குது. மொத்தம் குளுக்கோஸில் 6 கார்பன் யூனிட்ஸ். அப்போ இன்னும் நம்ம எத்தனை ஆட் பண்ணணும்னா 4 கார்பன் யூனிட்ஸ் இருக்கணும். 4 கார்பன் யூனிட்ஸ் +1 +1 2 6 கார்பன் யூனிட்ஸ் வந்துச்சு. அதாவது C6H12 2 3 4 4 2s are 8 9 10 11 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அதேமாதிரி ஆக்சிஜனும் 6 ஆக்சிஜன் கிடச்சிது. இப்படி தான் நான் வந்து பயஸ் ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போது ஃபிஷர்ஸ் ஃபார்முலா எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபிஷர்ஸ் ஃபார்முலாலேயே ஓப்பன் எப்படி எழுதுகிறோன்னு பார்ப்போம். ஓப்பன்னா இப்போ முதல்ல நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் எழுதிப்போம். CH டபுள் பாண்ட் O. அப்புறம் 6 கார்பன் யூனிட்ஸில் 1 2 3 4 5 6 கார்பன் யூனிட்ஸ். இதை வந்து HOH அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் 3rd கார்பன் யூனிட்ஸில் மட்டும் நம்ம OHH அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகணும். OHH HOH HOH. லாஸ்ட் கார்பனில் CH2OH. இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபிஷர்ஸ் ஃபார்மேட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 கார்பன் யூனிட்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. C6H12O6 12 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஆக்சிஜன் 1 2 3 4 5 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இதான் ஃபிஷர்ஸ் ஃபார்முலாலே ஓப்பன் மெத்தடில் நம்ம இப்படி தான் எழுதுவோம். இதுவே நம்ம க்ளோஸ்டு மெத்தடில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்சிஜனும் ஃபிஷர்ஸ் மெத்தட் ஆஃப் ஃபார்முலாவே நம்ம க்ளோஸ்டு செயினில் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ இது நம்ம வந்து C6H12O6க்கு தான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆல்டிஹைட் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட்டு கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட்டு கார்பனும் 5th கார்பனும் லிங்க்டு ஆகி தான் நம்மளுக்கு க்ளோஸ்டு செயின் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் வந்து CH டபுள் பாண்ட் 4. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? CH. இதில் இருக்கிற O தான் வந்து 5th கார்பனோட லிங்க் ஆக போகுது. இப்போ நம்ம 6 கார்பன்ஸ் எழுதிக்கலாம். 2 3 4 5 6 CH2OH. இப்போ 5th கார்பனும் ஃபஸ்ட்டு கார்பனும் லிங்க் ஆகுது. 5th கார்பன் HOHன்னு எழுதுவோம். OH வந்து இப்போ முதல்ல லிங்க் பண்ணிடலாம். லிங்க் ஆகிடுச்சு. இப்போ OH இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு கார்பனோட ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இங்கே எழுதுவோம் OHஐ.
இப்போ இது இதை வந்து எப்பயும் போல் ஜென்ரல் ஃபார்முலாவில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி போடுவோம். CHOH தேர்ட் கார்பன் வந்து OHH அரேஞ்ச் ஆகும். OH H H OH the Fisher's closed chain method. இப்போ ஹார்வர்ட் மெத்தடில் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் பைரனோஸ் ஃபார்ம். ஃபியூரனோஸ் ஃபார்ம் வந்து இந்த ஃபார்ம் தான் வந்து ஃபியூரனோஸ் ஃபார்ம். பைரனோஸ் ஃபார்மில் எப்படி எழுதுறோம்னு முதல்ல பார்ப்போம். பைரனோஸ் ஃபார்மில் இதான் ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 5 மெம்பர்ஸ் ரிங்கை தான் நம்ம பைரனோஸ்ன்றோம். 4 மெம்பர்ஸ் ரிங்கை வந்து நம்ம ஃபியூரனோஸ் அப்படின்றோம். இது எப்படி எழுதலாம்? ஆனால் குளுக்கோஸில் ஜென்ரலாக வந்து பைரனோஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபியூரனோஸ் ஃபார்ம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அது ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து டபுள் ஓ வந்து ஃபஸ்ட்டு கார்பனோட லிங்க் ஆகிருக்கு. எப்படி லிங்க் ஆகிருக்கு? கார்பன் வந்து CHOH அப்படின்னு லிங்க் ஆகிருக்கு. அப்போ ஹெச்சை வந்து நம்ம மேலே எழுதணும், HOH. இப்போ செகண்ட் கார்பனில் வந்து செகண்ட் கார்பன் இதுதான் HOH. இப்போ அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம், HOH. இப்போ தேர்ட் கார்பன் வந்து OHH, அதை எழுதுகிறோம் இங்கே OHH. இப்போ ஃபோர்த்து கார்பன் வந்து HOH, அதே மாதிரி HOH அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ஃபிஃப்த்து கார்பனில் வந்து CH2OH H. ஏன்னா இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்கும். இது வந்து பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அது அப்படியே சேஞ்ச் ஆகும்போது CH2OH வந்து மேல் பக்கமும் H வந்து கீழேயும் வரும். அதுதான் நம்ம இங்கே எழுதுறோம், CH2OH H. இதான் வந்து பைரனோஸ் ஃபார்ம். இதுவே ஃபோர்த் மெத்தட் ஹோவர்ட் மெத்தடில் தான் நம்ம பார்த்து முடித்தோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ்க்கு பார்த்தோம். இப்போ பீட்டா டி குளுக்கோஸ் எப்படி எழுதுவோன்னா, ஒரு சேஞ்சஸும் இல்லை, இந்த HOH அலைன்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். OH மேலேயும் H கீழேயும் ஆகும். எப்படின்னா பைரனோஸ் ஃபார்மேட் இது. பைரனோஸ் ஃபார்மேட்டில் OH Hன்னு அலைன் ஆகும், OH CH2OH H. இப்போ இங்கே OHH மாறுற மாதிரி இப்போ ஃபிஷர்ஸ் மெத்தடில் பீட்டா டி குளுக்கோஸில் எப்படி மாறும்னா, இங்கே இருக்கிற OH வந்து இந்த பக்கமும் H வந்து இந்த பக்கமும் மாறும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ்க்கும் பீட்டா டி குளுக்கோஸ்க்கும் உள்ள சேஞ்சஸ். ஃபியூரனோஸ் ஃபார்மேட் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபியூரனோஸோட ரிங் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஃபியூரனோஸ் ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம 1,4 லிங்கேஜ் ட்ரை பண்ணணும். அதே பைரனோஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 1/5 லிங்கேஜ் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கார்பனும் 5th கார்பனும் நம்ம லிங்க் பண்ணுறோம். அது ஃபியூரனோஸில் 1/4 லிங்கேஜ்க்கு நம்ம எழுதிடலாம். முதல்ல ஃபிஷர் ஃபார்மேட் எழுதிட்டு அப்புறம் நம்ம ஃபியூரனோஸில் எழுதுவோம். CH டபுள் பாண்ட் ஓ வந்து ஷேர் பண்ணும். செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், CH2OH. ஃபிஃப்த்து கார்பன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஃபோர்த்து கார்பன் தான் நம்மளுக்கு ஷேர் ஆக போகுது. ஃபோர்த் கார்பன் ஷேர் ஆகும் ஓ. இப்போ இந்த இடத்துல வந்து OH, ஏன்னா இதோட OH ஃபோர்த்து கார்பனோட OH வந்து அங்கே ஷேர் ஆகும். OH ஏன்னா அது தேர்ட் கார்பன் எப்பயுமே OHHன்னு இருக்கும். HOH. இதுதான் இருக்கும் ஃபிஷர்ஸ் ஃபார்மேட். இதை வந்து ஃபியூரனோஸ் ரிங்கில் எப்படி எழுத போகிறோன்னு பார்ப்போம். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். இது 4 மெம்பர் ரிங்குன்னு சொல்லுவோம், அதனால 4 கார்பன்ஸ் தான் இருக்கும். இப்போ அதை எழுதுவோம். ஃபஸ்ட்டு கார்பன் HOH, அது HOH அப்படின்னு எழுதுவோம். செகண்ட் கார்பன் வந்து HOH, செகண்ட் கார்பன் HOH தான். தேர்ட் கார்பன் வந்து OH, ஃபோர்த் கார்பன் வந்து ஹெச்சை வந்து நம்ம கீழே எழுதுவோம். இப்போ இது ஃபார்ம் ஆகிறதுனால கீழே இருக்கிறது தான் நம்ம மேலே எழுதுவோம். அப்போ CHOH, CH2OH.
இதான் வந்து ஃபியூரனோஸ் ஃபார்மேட். இவ்வளோ நேரம் நம்ம ஆல்டோஸோட ஃபார்மேட் 4 ஃபார்மேட்ஸ் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃப்ரக்டோஸ் அதாவது கீட்டோஸ் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பார்க்குறோம். இப்போ மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஆல்டோஸாக இருந்தாலும் சரி கீட்டோஸாக இருந்தாலும் சரி ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான் C6H12O6. அதான் ரெண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ பயஸ் மெத்தட் எப்படி எழுதுவோம்னா பயஸ் மெத்தடில் CH2OH கீட்டோன் குரூப் வர்றது வந்து எப்பவுமே மிடில் தான் வரும், என் டெர்மினலில் வராது. அதே ஆல்டோஸ் வந்து டெர்மினலில் வரும். C டபுள் பாண்ட் O செகண்ட் கார்பனில். அப்புறம் தேர்ட் கார்பன் எப்பவுமே OHHன்னு எழுதுவோம். அப்புறம் HOH 1 2 3 கார்பன்ஸ் வந்துச்சு. லாஸ்ட்டு வர்ற கார்பன் வந்து CH2OH 1 2 3 4 கார்பன்ஸ் வந்துச்சு. அப்போ மிச்சம் வந்து 2 கார்பன்ஸ் இருக்குது. அப்போ ட்வைஸ். இதான் வந்து பயஸ் மெத்தட். 1 2 3 4 5 6 கார்பன் வந்துச்சு. அதாவது C6H12O6. இதான் பயஸ் மெத்தடில் நம்ம எழுதுகிற ஃபார்மேட். இப்போ நம்ம ஃபிஷர்ஸ் மெத்தடில் ஓப்பன் மெத்தடில் ஃபிஷர்ஸ் மெத்தடில் நம்ம ஓப்பன் செயின் ஃபார்மில் நம்ம எப்படி எழுத போகிறோம். கீட்டோ சுகர் அதாவது ஃப்ரக்டோஸை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஃப்ரக்டோஸில் எப்பயுமே CH2OH இதை வந்து அப்புறம் செகண்ட் கார்பன் வந்து எப்பயுமே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் C டபுள் பாண்ட் O C தேர்ட் கார்பனும் OHH அப்படின்னு அரேஞ்ச் ஆகும். ஃபோர்த் கார்பன் HOH ஃபிஃப்த் கார்பன் HOH சிக்ஸ்த் கார்பன் CH2OH. தான் ஃபிஷர்ஸ் ஓப்பன் செயின் மெத்தட். அதே வந்து ஃபிஷர்ஸில் நம்ம க்ளோஸ்டு செயின் மெத்தட் எப்படி எழுத போகிறோம். செகண்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பனும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். C டபுள் பாண்ட் O வந்து ஷேர் ஆகும். அப்போ வந்து OH மிச்ச கார்பன்லாம் எழுதுவோம். தேர்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் சிக்ஸ்த் கார்பன் சிக்ஸ்த்து கார்பன் CH2OH தான் இருக்கும். இப்போ ஃபிஃப்த்து கார்பனும் செகண்ட் கார்பனும் நம்மளுக்கு அட்டாச் ஆக போகுது. செகண்ட் கார்பன்லேருந்து ஒரு O வந்து ஃபிஃப்த்து கார்பனோட ஷேர் ஆகும். இதில் இருக்கிற OH வந்து இதுக்கு ஷேர் ஆகும். அதை OH இங்கே போடுறோம். அங்கிட்டு போடக்கூடாது, ஏன்னா அந்த பக்கம் இங்கிட்டு தான் நம்ம OH போடுறோம் இந்த கார்பனில். அதனால் இதை பாருங்கள், OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போடுறோம். அதனால் இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் போடணும். இங்கே ஷேர் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் போடணும். அதே மாதிரி CH இங்கே வந்து OH இதான் க்ளோஸ்டு ஃபார்மேட் ஆஃப் ஃபிஷர்ஸ் மெத்தட் ஃப்ரக்டோஸ். இதை வந்து நம்ம பைரனோஸ் ஃபார்மில் ஹேவரத் மெத்தடில் பைரனோஸ் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். பைரனோஸ் ஃபார்ம் எப்பயுமே இப்படி தான் எழுதுவோம். இப்போ க்ளோஸ்டு செயின் மெத்தடில் இருக்க ஃபிஷர்ஸ் மெத்தடை நம்ம பைரனோஸ் ஃபார்முக்கு எப்படி எழுத போகிறோம் ஃப்ரக்டோஸ் அதை அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பைரனோஸ் ஃபார்ம் வந்து ஃப்ரக்டோஸ்க்கு வந்து ஜென்ரலாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குறோம். இப்போ இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். இப்போ ஃபஸ்ட் கார்பன் வந்து CH2OH. இப்போ ஃபஸ்ட் கார்பன் வந்து நம்ம இதை தான் எடுத்துக்கணும், ஏன்னா இதை பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்குது. இங்கே O இருக்குல்ல, பாண்ட் ஃபார்மேஷனில் இதான் இருக்குது. அதனால ஃபஸ்ட் கார்பன் இதான். அதனால இது CH2OH அட்டாச் ஆகிருக்கு. அப்போ OH அட்டாச் ஆகிருக்கு. CH2OH. செகண்ட் கார்பன் வந்து OHH. ஏன்னா OHHல இருக்குது. தேர்ட் கார்பன் வந்து HOH, அதனால் HOH. ஃபோர்த் கார்பன் வந்து CH2OH. ஆனால் நம்மளுக்கு ஃபிஃப்த்து கார்பன் இருக்கிறதுனால இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். OHஐ வந்து நம்ம இந்த பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதோட சேர்த்து எப்படி எழுத போகிறோன்னா HOH இப்படி எழுத போகிறோம். அதே இந்த CH2வை நம்ம இங்கே எழுத போகிறோம். அதை எப்படி எழுத போகிறோன்னா
ஹெச் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் வந்து பைனோஸ் ஃபார்ம். பைனோஸ் ஃபார்ம் வந்து ஃப்ரக்டோஸ்க்கு எழுதுகிறோம். அதே வந்து நம்ம ஃபியூரனோஸ் ஃபார்மில் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபியூரனோஸ் ஃபார்ம் தான் நம்ம ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுற ஃபார்ம். இப்போ ஃபியூரனோஸ் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம். இப்போ ஃபியூரனோஸ் ஃபார்மில் எப்படி எழுத போகிறோம் க்ளோஸ்டு செயின் மெத்தடில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பைரனோஸ் ஃபார்ம்ட்டா 1 to 5 லிங்கேஜ்னா அது 2 to 5 லிங்கேஜ்னா ஃபியூரனோஸ் ஃபார்ம் 2 to 4 லிங்கேஜ் பார்க்க போகிறோம். CH2 OH C செகண்டு, தேர்ட் கார்பன் வந்து OH H, ஃபோர்த் கார்பன் வந்து லிங்கேஜில் இருக்கும், லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. இது HOH நம்ம லிங்கேஜ் ஃபார்ம் பண்ணும். அப்போ ஹெச் இங்கிட்டு வந்துடும், OH வந்து இதோட ஷேர் ஆகும், இப்படி போடுவோம். வந்து ஃபிஃப்த்து கார்பன் வந்து CHOH, சிக்ஸ்த்து கார்பன் CH2OH. இதான் ஃபியூரனோஸ் ஃபார்ம் வந்து ஃபிஷர்ஸ் மெத்தடில். இது நம்ம ஃபியூரனோஸ் ஃபார்மேட்டில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், 4 மெம்பர் ரிங் பார்ப்போம். இப்போ வந்து இந்த கார்பனோட இது அட்டாச் ஆகிருக்கிறத CH2OH அப்படின்ற கார்பனை இப்படியே ஆட் பண்ணிடுவோம். OH வந்து இங்கே அட்டாச் ஆகும். இதை வந்து OHHன்னு எழுதுவோம். OHH. தேர்ட் கார்பனை வந்து H, இதில் இருக்க OH வந்து அது பாரோ பண்ணிக்கும், அதனால OH. ஃபோர்த் கார்பன் வந்து HOH. OH பாரோ பண்ணதுனால OH கிடையாது, ஆனால் அந்த CH2OH கீழே இருக்கிறதுனால நம்ம CH2OH மேலே எழுதுவோம். CH2OH H. CH2OH இதை பாரோ பண்ணிக்கும், CH2OH H. இப்படிதான் எழுதுகிறோம். இதான் வந்து ஃபியூரனோஸ் ஃபார்ம் ஃப்ரக்டோஸில். ஒவ்வொரு ஃபார்மேட்லேயே ஃபியூரனோஸ் ஃபார்ம் தான் ஃப்ரக்டோஸ் வந்து ஜென்ரலாக நம்ம எக்ஸிபிட் பண்ணுற மெத்தட். இதுதான் ஃபியூரனோஸ் ஃபார்ம். இது வந்து ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஸ். இதே நம்ம பீட்டா டி ஃப்ரக்டோஸில் எழுத போகிறோன்னா நம்ம ஃபங்க்ஷனல் யூனிட் இருக்கிற ஃபார்ம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற இல்லை OH அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல CH2OH கீழேயும் OH மேலேயும் அலைன் ஆகும். இந்த இடத்துல வந்து OH வந்து ரைட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இதான் வந்து பீட்டா டி ஃப்ரக்டோஸோட ஃபார்மேட்.